வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி வாழைத்தண்டு எடுத்து நான் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அந்த வெளியே இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்க அந்த தண்டை மட்டும் நல்லா அந்த நார் சுற்றி நம்ம எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும் நம்ம கட் பண்ணி உடனே, இல்லைன்னா அது கருப்பாயிரும், தண்டு கலர் மாறிடும். அதனால் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் பொட்டுக்கல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறேன். நிறையா ஒரு டம்ளர் அளவு. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் பொட்டுக்கடலை பார்த்துட்டும் கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வேணுங்கிறப்ப திருப்பி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி மறுபடியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதையுமே வாழைத்தண்டை நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது. அதில் இருக்க தண்ணியே நமக்கு நிறையா பாருங்களேன், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக தெரியுது பாருங்கள். தண்ணி நம்ம எதுவுமே சேர்த்து அரைக்கவே வேண்டாம். இப்போது தேங்காய் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து காரத்துக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு. நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அரைக்கும் போதே நம்ம சேர்த்துடலாம். தனியாக சேர்த்து நம்மளால் பிசைய முடியாது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உப்பு அங்கேயும் இங்கேயுமா இருக்கும். ஸோ அதனால் நமக்கு சாப்பிட்றப்ப உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நம்ம அரைக்கும் போதே இந்த பேஸ்ட்டோடு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயுமே நம்ம தண்ணி விடாமல், எதுவுமே தண்ணியே விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாழைத்தண்டுலேயே அதிகமான தண்ணி வரும், அதில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். இப்போ நான் மல்லி இலை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா தேவையான அளவு மறுபடியும் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை குழந்தைங்க பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாழைத்தண்டில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் வடையை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா உள்ளே வேகாது. சிம்லேயே வச்சு நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எண்ணெயுமே நமக்கு அதிகமாக இழுக்காது இந்த வடை. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த மாவை செஞ்சு வச்சுட்டு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு அப்பப்போ போட்டுட்டு நம்ம மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சிடலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தேவையான போது நம்ம எடுத்து போட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அதை அளவாக போட்டுட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேவையானப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டில். இப்போ காஃபியோட கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு கோலா உருண்டை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.